இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசினுடைய அஜெண்டா என்ன, அவருடைய தத்துவம் என்ன, அவருடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? இந்தியாவின் தன்னித்துவம் கொண்ட நாடு. அது ஒரு இனமக்கள் வாழக்கூடிய நாடு கிடையாது. அது ஒரு மதத்திற்கான நாடு கிடையாது. அது ஒரு மொழி பேசுவதற்கான நாடு கிடையாது. அது பல்வேறு மொழியிலே பேசக்கூடிய, பல்வேறு இனமக்கள் வாழக்கூடிய, பல்வேறு பண்பாட்டை தாங்கி நிற்கக்கூடிய பல இனக்குழுக்கள் சேர்ந்த ஒரு துணை கண்டம். அந்த கண்டத்தில் ஒரு மதத்தைச் சேர்ந்தவருக்கு, ஒரு இனத்தைச் சேர்ந்தவருக்கு, ஒரு மொழியை பேசுவதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது இந்த துணை கண்டத்தில் இந்த உலகம் பேசக்கூடிய ஜனநாயக சக்தியாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு அளிக்கப்படக்கூடிய அநீதி. இன்றைக்கு இந்த வகுப்பு வாரிய சட்டத்திற்கு எதிராக நாங்கள் இவ்வளவு திரளாக நின்று போராடி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன் வகுப்பு வாரிய சட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டதே கிடையாது, கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அப்படி கொண்டு வரப்பட்ட போதெல்லாம் ஏற்படாத எதிர்ப்பு இன்றைக்கு ஏன் எழுந்திருக்கிறது? காரணம், இன்றைக்கு வகுப்பு வாரியத்திடம் இந்தியாவின் மூன்றாவது மிகப்பெரிய அசையா சட்டத்தில் இருக்கிறது. சிறுபான்மையின மக்களிடம் இவ்வளவு பெரிய சொத்தா என்று ஒன்றிய அரசுக்கு அதன் மீது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சி. முன்னேற்ற வேண்டும் என்றால், அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் பெரும்பான்மையான எம்எல்ஏ சீட்டுகளையும் எம்பி சீட்டுகளையும் பெண்களுக்கு தாருங்கள். வகுப்பு வாரியத்தில் பெண்களை சேர்க்கவா வேண்டாமா என்பதை பொறுத்து வகுப்பு வாரிய வேளாண்மை முடிவெடுத்துக் கொள்ளும். அதை பற்றி நாம் பேச தேவையில்லை. இப்படி இந்த வகுப்பு வாரிய சட்டத்தின் அடிப்படை நோக்கம் என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை மூலம் மக்களை முன்னேற்றுவதற்காக இஸ்லாமியர்கள் கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இஸ்லாமிய நலனுக்காக, இஸ்லாமியரின் மேம்பாட்டுக்காக இந்த வகுப்பு வாரியத்தின் அடிப்படையில் செலவிடப்படும். அது ஒருபோதும் இந்த வகுப்பு சொத்துக்களை வகுப்பாக மாறிய பிறகு அதை வாங்கவோ விற்கவோ முடியாது. ஆனால் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட பிறகு அது பெரும்பான்மையாக இதுவரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் அந்த வகுப்பு வாரிய சொத்துக்களை யாராவது அனுமதித்தீர்கள், அது அவர்கள் பேருக்கு மாறக்கூடும். அந்த சலுகைக்காரர்கள் யாராக இருப்பால் இஸ்லாமியர்களாகத்தான் இருப்பார்களா, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த யாராக வேண்டாம் இருக்க. அப்ப வகுப்பு சொத்துக்கள், வகுப்பு வாரி சொத்துக்கள் அனைத்தும் சிறுக 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 அழிந்து போகும். சிறுபான்மையினருக்கு எதிராக அளிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அநீதி இது. அதற்கு எதிராக தலைவரின் ஆணைக்கிணங்க இன்றைக்கு நமது பழனி மாணவர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இன்றைக்கு எந்த சமூக மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டாலும் நமது வெற்றி தலைவர் தளபதி களத்தில் இறங்கி போராடுவார். தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்கள், தளபதியின் தம்பிகள் நாங்கள் களத்தில் இறங்கி போராடுவோம் என்பதில் மாற்று கருத்தை கிடையாது. அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் பன்மத்துவம் அதனால் சிதைக்கப்படும். அதைத்தான் நம்முடைய மாநில மாநாட்டிலேயே முதல் பொதுக்கூட்டத்திலேயே தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? பெரும்பான்மைவாதம், சிறுபான்மை அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுறீங்களா? இங்க அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. இன்றைக்கு நமது தமிழக வெற்றி கழகத்தில் ஏறக்குறைய 29 அணிகள் அடைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 29 அணிகளில் சிறுபான்மையினர் அணி என்று ஒன்று கிடையவே கிடையாது. காரணம், நாங்கள் யாரையும் சிறுபான்மையினர் என்று நினைத்ததே கிடையாது. அனைவரும் நம் தமிழ் சமூகத்தின் சொந்தங்கள் தான். சிறுபான்மை என்று யாரும் கிடையாது. பழனி பாபா மிக அழகாக சொல்லுவார், இந்த தமிழ் மண்ணினுடைய 2வது மிகப்பெரிய சமூகம் தமிழ் சமூகம், இஸ்லாமிய சமூகம். அந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக வேண்டும் என்று அளிக்கப்படக்கூடிய இந்த சிறுபான்மையினர் சொல். நம்மை சிறுபான்மையினர் சொல்ல ஒடுக்குகிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. நாம் தமிழ் சமூகத்தின் 2வது பெரிய சமூகம். இன்றைக்கு இந்த தமிழ் மண்ணிலே, இந்திய மண்ணிலே மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய ஆகப்படும் சக்தி இந்த இஸ்லாமிய சக்தி, இஸ்லாமிய சகோதரர்கள். அவர்களை வெறும் ஓட்டுக்காக, வாக்குக்காக பெரும்பான்மை சக்திகளை இஸ்லாமிய திருப்புவதற்காக இன்னைக்கு கொண்டு வரப்படக்கூடிய இந்த சட்டம் தான் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதா. இதை மட்டும்தான் இந்த ஒன்றிய அரசு நிகழ்த்தி இருக்க வேண்டிய கட்டம் கிடையாது. இதற்கு முன்னாடி பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் நம்பிக்கையின் அடிப்படையில் பாபர் மசூதி வழக்கில் இன்றைக்கு இந்த வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை மட்டும்தான் ஒன்றிய அரசு செய்திருக்க வேண்டிய திட்டம் கிடையாது. இதற்கு முன்பு வரைக்கும் எண்ணற்ற சட்ட திருத்தங்களை, சட்ட மசோதாக்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு நிகழ்த்திக் கொண்டேதான் வருகிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சிஏஏ சட்டமாகட்டும், பாபர் மசூதி இடிப்பு வழக்காகட்டும், இப்படி எண்ணற்ற வழக்குகளை இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கு இந்த வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை மட்டும்தான் இஸ்லாமிற்கு எதிராக ஒன்றிய அரசு நிகழ்த்தியிருக்கிறது என்று கேட்டால் கிடையாது. காலங்காலமாக ஒன்றிய அரசினுடைய செயல் திட்டம் அஜெண்டாவே பெரும்பான்மை மக்களை ஒன்று திரட்டி அணிதிரட்டி அவர்களை சிறுபான்மை சக்திகளுக்கு, இஸ்லாமிய சக்திக்கு எதிராக அணிதிரட்டி இதை வைத்துத்தான் அவர்கள் அரசு செய்கிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் சிஏஏ சட்டம் இஸ்லாமுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டது.
அதுபோல பாபர் மசூதி இடிப்பு வழக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்திய வரலாற்றிலேயே சீர்திருத்தப்பட்ட ஒரே தீர்ப்பு பாபர் மசூதி வழக்கு தீர்ப்பு. இப்படி பல்வேறு அநீதிகளை இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஒன்றிய அரசு செய்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் எதிர்த்து கோபவாத அரசு செய்யக்கூடிய இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து தமிழக வெற்றிக்கழகம் என்றைக்கும் போராடும். அது மாற்று கருத்தே கிடையாது. இன்றைக்கு ஒன்றிய அரசு இஸ்லாமிய மிகப்பெரிய அளவில் கருணை கோருகிறது, இறக்கப்படுகிறது. இன்றைக்கு வகுப்பு வாரி சட்டத்தில் பிரச்சனைகள் இல்லையா என்று கேட்டால் பிரச்சனைகள் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். அதை தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்தமாக வகுப்பு வாரிக்குரிய அடிப்படை நோக்கத்தையே நீர்த்தி போடு செய்யக்கூடிய சட்ட திருத்தத்தை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதை எதிர்த்து நாம் இஸ்லாமிய சமூக கைகோர்த்து தமிழக வெற்றிக்கழகத்தின் சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரும் களத்திற்கு போராட வேண்டும். அதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையானது. இன்றைக்கு நாம் சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை. அநீதி இழைக்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் பக்கம் நாம் நிற்க வேண்டும். அதுதான் நீதி, அதுதான் கொள்கை, அதுதான் கோட்பாடு, அதுதான் சமூக நீதி. இன்றைக்கு தன்னுடைய 94 வயதிலும் வேத்திர சட்டியை கட்டிக்கொண்டு தெரு தெருவாக மேடை மேடையாக மதங்களுக்கு எதிராக